ஆண்டவரும் உலக ரட்சகரும் இஸ்ரவேலினுடைய மகிமையும் புறஜாதிகளுடைய வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினோட நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2026 ஆண்டினுடைய கேலண்டர் பாட்காஸ்ட்டுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 19 இந்த தீமா இந்த ஆண்டிற்கான கேலண்டருடைய வசனங்களை நாம் கவனித்து வருகிறோம். அதில் விசேஷமாக இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது என்றதான தமிழ் வசனத்தையும், த கமாண்ட்மெண்ட் ஆஃப் த லார்ட் இஸ் பியூர் என்லைட்னிங் த ஐஸ் என்றதான பகுதியை நாம் இந்த மாதத்தில் கவனிக்க போகிறோம். என்னோட கூட இணைந்து இந்த பாட்காஸ்டில் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போவது என்னுடைய அன்பு சகோதரன் பாஸ்டர் ஜேஸ்தாஸ் கோயம்புத்தூர்லேருந்து இருக்கிறார்கள். கூட பைபிள் படிக்கிறதுக்கு சகோதரன் சைலஸ் ஜெயக்குமார் அவர்கள். ஹலோ அண்ட் வெல்கம் டு த ப்ரோக்ராம். இந்த மாசத்துக்கான பாக்குறதுக்கு முன்னாடி அந்த போன ஷீட்டோடைய ஒரு அதோட ரீகேப், போன மாசம் என்ன பார்த்தோன்றத ஒரு சுருக்கமா சொல்லிட்டா அது அப்படியே ஒரு தொடர்ச்சிக்கு ஏதுவா இருக்கும், ஒரு கண்டினியூட்டிக்கு இருக்கும். For Anna could do that. It is a request. நீங்க ஒரு கேலண்டர்ஸ் கையில் வச்சிருந்தீங்கன்னா அந்த எல்லா கேலண்டர்ஸ்லுமே அந்த QR கோட் இருக்கும். இதுக்கு முந்தின செய்திகள் நீங்க கேட்கலன்னா தயவுசெய்து போய் திருப்பி அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அந்த செய்திகளை கேட்டுட்டு அப்புறம் நீங்க கேளுங்க. இது தொடர்ச்சியா இருக்கிறது இந்த 19ஆம் சங்கீதம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அண்ணா ப்ளீஸ். ஆமென். ஸோ மே மாசம் ஜூன் மாசத்துல என்ன பேசணும், என்னத்தை குறிச்சு பார்த்தோன்றத நம்ம கவனிச்சா நல்லா இருக்கும். அது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தி ஸ்டாட்யூஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு வரும். 8வது வசனம் சங்கீதம் 19:8, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷப்பிக்கிறதுமா இருக்கிறது பார்த்தோம். ரொம்ப அருமையா அந்த காரியத்தை புரிந்து கொள்ள அதை எடுத்து பேச கிருபை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நியாயங்கள்னா என்னன்னு பார்த்தோம், அது செம்மன்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் இருதயத்தை எப்படி சந்தோஷம் ஆக்குறது, யாருடைய இருதயத்தை சந்தோஷமா, இதெல்லாம் தெளிவா பார்த்தோம். இது சுருக்கமா சொன்ன போன மாசத்துல பார்த்ததனுடைய தொடர்ச்சி. ஒரு சந்தோஷம் இல்லாதவனுக்கு சந்தோஷத்தை நிரந்தரமா கொடுக்கக்கூடியது கர்த்தருடைய நியாயங்கள்ன்றது கமாண்ட்மெண்ட், பிரமாணம்னு பார்த்தோம். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம், ஒருத்தனை சந்தோஷம் ஆக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா அந்த பாவம் எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு துக்கம் கொண்டு வரும். அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனுடைய அந்த தேவனுடைய பிரமாணம் அவன் அதுக்குள்ள வரும்போது சந்தோஷத்தை கொண்டு வரும்னு போன மாசம் பார்த்தோம். இந்த அதன் தொடர்ச்சியாக சங்கீதம் 19 அப்படியே விட்டு பார்த்துட்டே வரும். ரொம்ப ரொம்ப அருமையா கற்றுக்கொள்ள ஆண்ட வாய்ப்பு. இந்த ஜூலை ஆகஸ்ட் மாசம் கர்த்தருடைய கமாண்ட்மெண்ட்டை தொடர்ந்து பாக்குறோம். அது கற்பனைன்னு பாக்குறோம். இந்த மாசம் கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறது இருக்கு. அது இந்த கற்பனைனா என்ன அப்படின்றத ஒரு சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் அவரவர்கள் ஏதோ ஒன்று யோசிக்கிறதுக்கு பைபிள் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்றத நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். கற்பனைனா என்ன என்பதை நம்ம பார்த்தா நல்லா இருக்கு. அப்படியே ஐ திங்க் பிஃபோர் ஐ குட் டூ தட், இந்த சங்கீதம் இதுல பாத்தீங்கன்னா 19 தாவீதினுடைய சங்கீதங்கள்ல மிக முக்கியமான சங்கீதத்துல ஒன்று. அல்லது நான் தான் சொன்னேன், இதுல தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இஸ் a God who reveals himself. நம்மளுடைய வர்ஷிப்போட பெரிய யூனிக்னஸ், டிஸ்டிங்டிவா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த தேவன் தன்னை மறைத்து கொண்டு நம்மளை தேட வைக்கிறவர் அல்ல. நீ என்ன மலையில தேட, அங்க தேட, இங்க தேட வைக்கிறவர் அல்ல. அவர் தன்னை வெளிப்படுத்திட்டு அவரை ஆராதிப்பதற்கு அவருடைய வார்த்தைகளை கொடுத்து உறுதிப்படுத்தினதான ஒரு ஆராதனை, ஒரு தொழுகை. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ அதுல தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்திருக்கான்னு தாவீது எழுதுறாருன்னா, அவர் சொல்ற தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்புகள்ல தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது முதல் 6 வசனங்கள்ல சொல்லியிருக்கிறார். 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் இருக்கிறத, 7லேருந்து கிட்டத்தட்ட 13வது இதுவரையும் வசனம் வரையும், அதாவது 7லேருந்து 9 வசனங்கள் வரையிலும் சஃபிஷியன்சி, அதாவது இந்த வேத வசனம் போதுமானதுக்கான 6 என்ன சொல்றது டைட்டில்ஸ், 6 கேரக்டர்ஸ், அதோடைய சுபாவம், அதோடைய நன்மைகள் அல்லது ஆசீர்வாதங்கள் 6. அது அப்படியே பேரலல் சென்டென்சஸ். இதெல்லாம்
ஹீப்ரு பேரலிசம் சொல்லுவாங்க இதுக்கு. ஸோ ரெண்டு சென்டென்ஸ் ஒரே டைம்ல 2 சென்டென்ஸ் இருக்கும். அதுக்கு பேரலா வந்து 2 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கேரக்டரோட பெனிஃபிட்ஸ் வந்து அப்படியே ரெண்டு இது அப்படியே அடுத்த 7, 8, 9 வசனங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. நம்ம அதை தான் இன்னைக்கு கவனிக்கிறோம். அப்போ 10வது வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரையிலும் இருக்கிறதான பகுதியில அதனுடைய மதிப்பு என்னன்றதை அந்த இடத்துல கொடுத்துருக்காரு. 10ல இருந்து 13 வரையும். 14வதுல அவர் சொல்றாரு சப்சிக்வெண்ட் அதாவது அவர் சொல்றாரு அது எப்படி இந்த இவ்வளவு மகத்துவமான தேவனோட வார்த்தைக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலான்றது 14வது வசனத்துல இருக்கு. ஐ திங்க் 7 and 8, ஐ திங்க் we are in 8, 8வது வசனத்தோடைய இதுல இருக்கும், செகண்ட் பகுதியில இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாத்துக்கான அந்த வேதத்தினுடைய விளக்கத்திற்காக நம்ம எடுத்துக்கொண்ட பகுதி கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா the commandment of the Lord is pure, enlightening the eyes. கண்களை அது தெளிவுபடுத்துது, அது வந்து தெளிவிக்கிறது என்பதை அந்த இடத்துல வாசி. ஸோ இது எல்லாமே இதெல்லாம் இந்த 6 கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு வைரத்தில் இருக்கிறதான அந்த இதுல பட்டைகளை போல இது பல லைட் ஆங்கிள் கொண்டாந்து ஆண்டவருடைய வார்த்தைனா என்னது, ஆண்டவருடைய சாட்சினா என்னது, ஆண்டவருடைய கற்பனைனா என்னது, ஆண்டவருடைய நியாயங்கள்னா என்னதுன்னு எல்லாத்தையும் ரொம்ப அழகா அவருடைய நியாய தீர்ப்பு கூட ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு தூய்மையானதுன்னு கூட சொல்லியிருக்காரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல 19 சங்கீதத்துல இப்ப நம்ம இந்த 2 வசனத்துல எத்தனை முறை நீங்க ஆக்சுவலா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கர்த்தருடையன்னு பார்த்தா 6 முறை ஆண்டவர் வந்து இந்த ஸ்கிரிப்சரோட ஆத்தர் யாருன்னு சொல்றாருன்னு கேட்டா அவர் செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாரு, கர்த்தருடைய அடையாளப்படுத்தி. சோ ஹி இஸ் சேயிங் ஆஃப் த லார்ட். இங்கிலீஷ்ல வந்தா ஆஃப் த லார்ட், தமிழ்ல வந்தா கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய இதுல எப்படி சொல்ற கற்பனைகள் அப்படின்னு கர்த்தருடைய ஆஃப் த லார்ட். சோ த ஆத்தர் ஆஃப் த ஸ்கிரிப்சர் இஸ் வெரி 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 என்ன சொல்றது கிளியர். அது ஆண்டவர் அதை ரொம்ப தெளிவா அதை ஆக்கியிருக்காரு. அவருடைய இது அப்படின்றத அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இதுல பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், ஜான் இதுல பார்த்தோம், இதுல பிப்ரவரியில பார்க்கும்போது பார்த்தோம் அது குறைவில்லாததுன்னு பார்த்தோம். வசனம் வந்து குறைவில்லாதது, அதனால அது ஆத்மா வந்து உயிர்ப்பிக்கிறது அப்படின்றத இது பண்ண பார்த்தோம். செகண்ட் இதுல இது பண்ணும்போது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்குன்னு பார்த்தோம். நம்ம அதையும் கவனிச்சோம். சோ இப்போ இது தேர்ட் இதுல இது பண்ணும்போது பார்க்கும்போது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மைன்னு பார்த்தோம். அது இருதயத்தை வந்து மகிழ செய்கிறது அப்படின்றத நம்ம இது பண்ண சந்தோஷிப்பிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். வந்து கர்த்தருடைய கற்பனை. இப்ப அடுத்தது வந்து கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் அது வந்து கண்களை வந்து தெளிய செய்கிறது அப்படின்றத நம்ம இது பண்ண கவனிச்சோம். ஸோ என்னுடைய லைக் ஹவ் ஐ குட் ஸ்டார்ட், இது எப்படி ஆரம்பிக்கலாம்னா எனிபடி டு கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் ஷுட் நோ இது இந்த வசனத்தை இந்த 19 புரிஞ்சுக்கணும்னு யார் விரும்பினாலுமே அவங்க தேவனுடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. அது வந்து ஒரு வித்து மாதிரி. அந்த வார்த்தை இப்ப எப்படி ஒரு விதைக்குள்ள ஒரு ஜீவன், ஈவன் தான் அந்த விதை வந்து ஏஞ்சி நடக்காது, அதுக்கான காரியங்கள் எதுவுமே அந்த விதை செய்து கொள்ளாது. ஆனா அந்த விதைக்குள்ளாக ஒரு ஜீவன் இருக்கும். அந்த விதை வந்து விழ வேண்டிய நிலத்துல விழுந்து அது தண்ணி கரெக்டா ஊத்தி அந்த அட்மாஸ்பியர் கரெக்டா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இருந்து முளைத்து வருகிற ஒரு உண்மையான ஒரு ஜீவன் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி தேவனோட வார்த்தைகள் வித்து மாதிரி அது வந்து மனுஷனோட இருதயமாகிய அந்த இதுல நல்ல நிலத்துல விழுந்துருச்சுன்னா அது கண்டிப்பா வளர இதுல வந்து செய்கிறது வந்து தேவன் அதை செய்வார்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இதுக்குள்ள ஜீவன் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, தேவனோட வார்த்தையில ஜீவன் இருக்கு. அது வந்துச்சுன்னா அது ஜீவன் வந்து இதுல கனிகளை கொண்டு வரும், நோ டவுட் அபவுட் இட். அதே சமயத்துல கர்த்தரோட வார்த்தையை சொல்லும் போது கர்த்தரோட வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கு. So when you go expose yourself to the word of God, அது வந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது இருதயத்துக்குள்ளா போய் உன்னை எண்ணத்தை யோசனைய வரையறுக்கத்தக்கதா டெஃபைன் பண்றதா இருக்கின்றத வேத வசனங்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஸோ இப்போ இங்கே நீங்க சங்கீதத்துல 119 சங்கீதம், ஜெயக்குமார் கேன் ஹெல்ப் மீ ஹியர். சங்கீதத்துல 119 சங்கீதம் verse 7, 7வது வசனம். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். அவர் சொல்றாரு, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். See, நான் பிஃபோர் ஈவன் மீ அண்ணன் குட் அன்பேக் இதுல இருக்க காரியங்களை சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த கண்கள் தெளிவிக்கிறதும் செம்மையான இருதயத்திற்கான
தொடர்பு, கனெக்ஷன் பிட்வீன் கண்கள் தெளிவிக்கப்படுகிறது, என்லைட்னிங் ஆஃப் ஐஸ் அண்ட் பியூர் ஹார்ட். அது வந்து there is a அண்டர்ஸ்டாண்டிங், சம்பந்தம் கண்டிப்பா சம்பந்தம் வந்து கண்டிப்பா இருக்குன்றத நீங்கள் புரிந்து கொண்டு நம்ம திருப்பி பார்க்கலாம். கர்த்தருடைய கற்பனை தூய்மையானது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையானது, இட் இஸ் ஆக்சுவலி பியூர். இப்போ நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய இது பாத்தீங்கன்னா கற்பனை பாத்தீங்கன்னா தூய்மைன்னு இருக்கு, இட் இஸ் பியூர். இப்போ நம்ம லாஸ்ட் இதுல பாட்காஸ்ட்ல பார்க்கும்போது பார்த்தோம், ஆண்டவர் அதை எப்படி தூய்மைப்படுத்தியிருக்காருன்னா, ஆண்டவர் God took it on himself to keep it pure. அதை வந்து புடமிட்டு ஒரு வெள்ளியை போல புடமிடுறது வந்து அது அவருடைய வேலைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதில் தெளிவுபடுத்திருக்காரு, ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். ஸோ கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையானது, கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மை. அப்படி கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையானதுன்னு நம்ம இது பண்ண சொல்லும் போது, இந்த கற்பனை அப்படின்னு சொல்லும் போது அது மேண்டேட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. என்னன்னு சொல்லுவாங்க அதுக்கு? மேண்டேட் சொல்லுவாங்க. மேண்டேட்னா இட் இஸ் நான், அதாவது என்ன சொல்றது, அது வந்து பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லாமல் கீழ்ப்படிவதற்கான கட்டளைன்னு சொல்லலாம். கற்பனை என்பது கீழ்ப்படிவதற்கான கட்டளை. கற்பனைனா என்னன்னா கீழ்ப்படிவதற்கான கட்டளை. அப்போ அவர் எது இதுன்னு சொல்றாரு, கட்டளைன்னு சொல்றாருன்னா வேத வசனங்களை கட்டளை ஆனதுன்றார். அப்படின்னா வேத வசனங்கள் அதிகாரம் உள்ளது, வேத வசனங்கள் உன்னை எதிர்பார்க்கும், நீ அதை செஞ்சுதான் ஆகணும், அது நான் ஆப்ஷனல். அது வந்து இட் இஸ் நாட் அ சஜஷன். கர்த்தருடைய வார்த்தைன்றது உனக்கு ஏதோ தரப்படுகிற அநேக கருத்துக்கள்ல இது ஒரு கருத்து கிடையாது. இது வந்து கீழ்ப்படிய வேண்டியதான என்ன சொல்றது கட்டளைன்னு பார்க்கிறோம். கற்பனை என்பது கீழ்ப்படிய வேண்டியதற்கான கட்டளை என்று நாம் பார்க்கிறோம். சோ அப்போ தேவன் வெளிப்பாடு இருக்குல்ல, தேவனுடைய வெளிப்பாடு இருக்குல்ல, அவரோட வார்த்தையில, கற்பனையில, கட்டளையில, அவருடைய நியாயங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி வசனங்களாக ஆண்டவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். இது எதுவுமே மறைக்கப்பட்டதான உண்மைகள் இல்லை. தேவன் அதை வெளிப்படையாக மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். ஏன் அதை தெளிவு இருக்குன்னு நான் ஏன் சொல்றேன்னா, தெளிவு இருக்கிறதுனால கண்டிப்பா கீழ்ப்படிவதற்கான கட்டாயம் நமக்கு இருக்கு. There is a mandate for us to obey the divine என்ன சொல்ல வேர்ட், தேவனுடைய வார்த்தை இந்த இது கற்பனையை நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்ன்ற கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அதற்கான கீழ்ப்படிதல் இருக்குல்ல, அந்த கீழ்ப்படிதலை தேவன் எப்பவுமே ரிவார்ட் பண்ணுவார். அந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் எப்பவுமே ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் கண்டிப்பா அவருடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கண்டிப்பா தருவார். ஆண்டவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வந்து தூய்மைன்னு கொடுத்துருக்கு, இட் இஸ் பியூர். அப்படின்னா பியூர்னா தூய்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டா கலப்படம் இல்லாத, கலப்படம் இல்லாத, அப்படி தேங்க்ஸ். கலப்படம் இல்லாதது பியூர்னா அர்த்தம், தூய்மைன்னா அர்த்தம் நான் கேட்டா கலப்படம் இல்லாதது. நீ என்ன சொல்ற, இட் இஸ் மோர் ஆன் த ஸ்பிரிச்சுவல் சைட். இதுல பாத்தீங்கன்னா வேத வசனங்கள் பக்கமா நீங்க இது பண்ணீங்கன்னா திரும்பினீங்கன்னா அது அப்படியாக தான் இருக்கிறது. சோ இட் இஸ் நாட் என்ன சொல்றது டிரான்ஸ்லூசன்டா இல்ல, இதை வந்து பார்த்தா கொஞ்சம் புரியும் கொஞ்சம் புரியாம இருக்கும், ஆண்டவர் அதை மறைச்சு வச்சுட்டாரு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. அப்போ நம்மளை பார்த்தா நம்ம இதுல வந்து கேட்டுக்க வேண்டியதான கேள்வி என்னன்னு கேட்டா, ஐ திங்க் நவ் லைக் வில் ஜஸ்ட் செட் திஸ் பேஸ். நான் என்ன சொல்றேன், அப்ப ஏன் ஜனங்களுக்கு வந்து பைபிள் படிச்சா புரிய மாட்டேங்குது? இப்ப நீங்க வந்து கர்த்தரோட கற்பனை வந்து அது வந்து மேண்டேட், கண்டிப்பா மனுஷன் கீழ்படிஞ்சா ஆகணும், கீழ்படிஞ்சா கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பாரு, கீழ்படியாம போனா அவனுடைய நியாயத்திற்கு வரும்னு சொல்றீங்க, கரெக்ட். அப்போ கேள்வி நேச்சுரலா என்ன வருதுன்னா, ஏன் எல்லாராலுமே இந்த இதை வந்து வேத வசனங்களை புரிந்து கொள்ள முடியலன்றதான கேள்வி வருது இல்லைன்னா எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? அதை ஆன்சர் பண்ணது ரொம்ப ஈஸி, வெரி வெரி சிம்பிள். ஒரு இயற்கையா ஜென்ம சுபாவம் உள்ளதான மனுஷன் இருக்கான்ல, அவனுக்கு தேவனுக்கு அடுத்த காரியங்கள் புரிந்து கொள்வதற்கு புரியல, ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு இருக்கு. ஆமா, ஏன்னா அது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், நீங்க வீட்டுல இருக்க இதை நீங்க கேட்கறவங்க வீட்டுல படிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் இப்போட நீங்க இந்த பாட்காஸ்ட் இதோட அப்படியே பாஸ் பண்ணிட்டு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் போய் நீங்க போய் ஃபுல்லா வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் போய் வாசித்து பாத்தீங்கன்னா இருக்கு, அதுல 2 விதமான மனுஷர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், ஆவியினால நடத்தப்படுறதான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன். அப்ப ஜென்ம சுபாவம் உள்ளதான மனுஷன் இருக்கிறான்ல, ஜென்ம சுபாவம் உள்ளதான அந்த மனுஷன் இருக்கான்ல, அந்த ஜென்ம சுபாவம் உள்ளதான மனுஷன் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு இருக்கு. ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது தேவன் விளக்குற அந்த அறிகிற விதமா அவனால அறிஞ்சு கொள்ள முடியாதான் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவனுடைய கார்னாலிட்டின்னு கொடுத்திருக்கு, அவன் வந்து இஸ் கார்னல், அதனால அவனால ஏத்துக்க முடியாது. ஜென்ம சுபாவம் உள்ளவர்களா மாம்சத்தின்படி நடத்துகிறவர்களா இருக்கிறதுனால அது பண்ண முடியாது. ஓகே, கண்டிப்பா பண்ண முடியாது.
அதே இன்னொன்னு மாதிரி வந்து அவங்களுடைய 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்துல வரும்போது பவுல் எழுதுறாரு, ஆமா ஏன் அவனால புரிஞ்சு கொள்ள முடியலன்னா அவனால தெளிவா வந்து பார்க்க முடியல. பார்க்க முடியல. பிரபஞ்சத்தின் தேவனானவன் இப்ப கண்களை உங்களுக்கு குருடாக்கி connect ஆகுதா? இருக்கான். ஆமா இப்ப உங்களுக்கு இதாவது கனெக்ட் ஆகுதா? அப்ப தெளிவா இருக்கணும்ன்றது அவன் கண்கள் தெளிவா இருந்தா அவனால பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். பவுல் எழுதுறாரு, இல்ல அவன் கண்கள் வந்து குருடாக்கப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவனானவன் அவனுடைய கண்களை வந்து குருடாக்கி வச்சிருக்கான். அதனால அவனால இந்த மகிமையான சுவிசேஷத்தையோ இந்த தேவனோட வார்த்தைகளை அவனால பார்க்க முடியாது, பார்க்க முடியாதுன்னு இருக்கு. சோ ஸ்பிரிச்சுவல் டெட்னஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் இருக்கு. அப்போ கர்த்தருடைய கற்பனை தூய்மைனா இட்ஸ் சோ பியூர், த லைட் இஸ் தேர். ஆனா கண்கள், அதனால கண்கள் வந்து என்ன தெளிவாகும். ஆனா கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையா இருந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறவனுடைய கண்கள் சொரிந்து போயிருக்கும், இல்லைன்னா அது வந்து இருளடைஞ்சு போயிருக்கும். இல்லைன்னா அவனுக்கு அந்த மகிமை அவனுக்கு வந்து தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா இல்ல. இப்ப இந்த கற்பனை குறிச்சு நம்ம நல்லா கிளியரா கேட்டோம். ஏன்னா அது இதுக்கப்புறம் அது கூட சேர்க்க முடியாது. அது வந்து ஏதாவது என்னை பார்த்து சேர்த்து இதுக்கு வலிமை சேருங்க சொல்றது இல்ல, அதுவே தன்னில் தான் வலிமை உள்ளது. அத உண்மையாவே கர்த்தருடைய கற்பனை தூய்மையா இருக்கிறனால கண்ணை தெளிவாக்கும் இருக்கு. பதில தான் அப்போ தேவனுடைய சொல்லுங்க, சாரி, தூய்மையா இருக்கிறனால கண்ணை தெளிவாக்கும். ஏன்னா அந்த கண்ணு பாவத்துல இருக்க அனைவருடைய அது வந்து இருள் இருக்கிறான், அவனால பார்க்க முடியாது. இதுக்கு கரெக்டா சொல்லணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்லி கொடுத்தார். அதாவது அவர் போய் அந்த ராஜாக்கு முன்னாடி நின்று பேசும்போது அப்போஸ்தலர் 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுவதற்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும். ரொம்ப அருமையா இருக்கும். அப்போ அந்த இருளான காரியத்திலிருந்து ஒளியின் இடத்திற்கு வருவதுன்றது, ஒளின்றது அது அந்த தேவனுடைய வார்த்தையும் தேவனை குறித்து ரொம்ப அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்போ ஒரு என்லைட்டன்ஸ் தி ஐஸ் இங்கிலீஷ்ல வாசிக்கிற சங்கீதம் 19:8 தமிழ்ல அது கண்களை தெளிவாக்குறது. அவன் இருக்கிற எல்லா குருட்டாட்டமும் நீங்கி ஒரு தெளிவுக்குள்ள வருவான். அது பெரிய நன்மை. அதான் அதாவது from ignorance to the truth, அறியாமையில இருந்து ஒரு தெளிவிக்கப்பட்டதான சத்தியத்தை வந்து இது பண்ணலாம், புரிஞ்சுக்கொள்ளும். எஸ். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த அந்த ஐயோ தெரியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இந்த திசை கட்டு போறது, அப்புறம் வழி தெரியாம அலையிறது, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த அதை பூரா ஆண்டவர் நீக்கிறார். அந்த சத்தியத்துக்குள்ள வரும்போது, வசனத்துக்குள்ள வரும்போது, தேவனை அறிகிற அறிவுக்குள்ள வரும்போது, அந்த அறிகிற அறிவு தான் இன்னொரு இடத்துல இப்படி எழுதியிருக்கு, அவரை அறிகிற அறிவு தான் அந்த ஒளின்னு இருக்கு. 1 யோவான்ல ரொம்ப கிளீனா இருக்கு. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில இருந்தால்னு வருது. அப்ப அவர் ஒளியில் இருக்கிறார் என்பது அது அவரை குறித்த அறிவு. ஒருவர் அந்த ஒளியில அப்படின்றது அவரை குறித்த அறிவுல வரும்போது ஒரு பெரிய தெளிவு, அது இருள் அவனை விட்டு நீங்க பெருத்த ஆசீர்வாதம். அதேதான் இதுல பாத்தீங்கன்னா நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இது பண்ணீங்கன்னா படிச்சீங்கன்னா ஜெயக்குமார் ஹெல்ப் பண்ணலாம். ப்ராப்ஸ் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 6:23. ஐ திங்க் இப்ப நீங்க சொன்னது வந்து இப்ப நீங்க இது நியூ டெஸ்ட்மென்ட்ல இருந்து வசனம் காமிச்சீங்க. இப்ப நான் பழைய ஏற்பாட்டுல இருந்து காட்டுறேன். அப்படியே இங்கிலீஷ்ல படிக்கிறேன், தமிழ்ல நீ ஜெயக்குமார் படி. For the commandment is a lamp, the law is light, and reproof for instruction are the way of life. அப்போ நல்லா புரிஞ்சுக்க, அது ஆக்சுவலா the commandment is a lamp, the teaching is light. commandment வந்து lamp, ஆமா, அதுல இருந்து வரதான அந்த உபதேசம் வந்து லைட். அதாவது the commandment itself is not the lamp and the light. The commandment is the lamp, the teaching is the light. அப்போ அவர் சொல்றாரு, அப்ப இந்த டீச்சிங் லைட் வந்துட்ட பிறகு அவன் கண்கள் தெளிவடைஞ்சிருச்சுன்னா அது அவனுக்கு ஆறுதலை கொண்டு வரும்னு இருக்கு. இதுல படிச்சீங்கன்னா ரோமர்ல படிச்சீங்கன்னா 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல படிக்கும்போது சொல்றாரு அது வசனத்தினால உண்டாக்குறதான ஆறுதல்ன்றார். வசனத்தினால உண்டாக்குறதான ஆறுதல் சொல்றாரு. அதே மாதிரி இப்ப சங்கீதம் 119ல சங்கீதம் 119 52 படிப்பா. கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். அப்புறம் 130 உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். 59 சேர்த்து வாசனம் 59. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். அவர் சொல்றாரு, என் வழிகளை நான் சிந்தித்துக் கொண்டு உம்முடைய சாட்சிகளுக்கு நேராய் என்னுடைய
கால்களை திருப்பினேன். ஏன்னா திருப்பினேன். அவருடைய கற்பனை தூய்மை, அவருடைய கற்பனையில வெளிச்சம் இருக்கு, அதுல வந்து ஆறுதல் இருக்கு. அதனால சங்கீதக்காரன் சொல்றான், எப்பா எனக்கு வெளிச்சம் அங்கதான் பாருக்கு, அது இருந்தாதான் என்னால அது இது பண்ண நடக்க முடியும், அது பக்கமா என்னுடைய கால்களை நான் திருப்புறேன்றார். 81 வசனம் 81. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு என்னுடைய ஆத்மா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய வசனத்துக்கு அவர் சொல்றாரு காத்திருக்கிறேன். அப்ப நான் சொல்றேன், இப்ப இந்த ஆறுதல் தேறுதல் எங்க இருந்து வரும்னு கேட்டா கண்கள் தெளிவடைகிறதுனாலதான் வரும். கண்கள் தெளிவடைகிறதுனாலதான் வரும். நாம் அதை அறிந்து கொள்ளணும். சோ என்னுடைய 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 என்ன சொல்றது, என்னுடைய பாயிண்ட் இன் ஆல் ஆஃப் திஸ் இஸ் கர்த்தருடைய கற்பனைகள் சூப்பர்மா, தூய்மையும் கர்த்தருடைய கற்பனைகள் இல்லப்பா, இது திருப்பி போயிடலாம். ஸோ அதனால என்னுடைய நான் திருப்பி இது கட் பண்ணுங்கப்பா, இந்த பாயிண்ட்டை திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. The commandment of the Lord is pure, enlightening the eyes. Enlightening the eyes. கண்ணுல தெளிவிக்கும். உண்மையாவே பெரிய பாக்கியம் அது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்துல இப்படி எழுதியிருக்கு, enlighten my eyes that I sleep this, that I lest sleep the sleep of death. நான் என் கண்ணை தெளிவாக்கிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த மரிக்கிற மாதிரி இல்ல, நான் அதுல இருந்து தப்பிச்சு கொள்வேன் அப்படின்னு ஆமா எழுதியிருக்காரு நீதிமொழிகள்ல. சோ உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு கண் திறப்பு ஆண்டவருடைய கற்பனையினால உண்டாகிறதுன்றதை பார்த்து பெரிய நன்றி. இதை கேட்கிற யாவரும் அப்படிப்பட்ட தெளிவுக்குள்ள வரணும்னு வாஞ்சிக்கிறோம். We wish that everyone should come to this enlightenment. God is there. ஆண்டவர் கண்ணை தெளிவாக்க வல்லவரா இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் கண்ணை தெளிவாக்க வல்லவரா இருக்கார். இருளில் இருக்கிற வெளிச்சத்தை காணணும்னு இயேசு கிறிஸ்துவை குறிச்ச தீர்க்கதரிசனம்லாம் இருக்கு. அப்படி நடக்கணும்னு வாஞ்சிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிறவர்கள் இன்னும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய QR கோடை ஸ்கேன் பண்ணி கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆண்டவர் உங்களுடைய கண்களை தெளிவாக்குவாராக. மேசியாவை அறிந்து கொள்ள, அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள, அவருடைய வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள, வசனங்களையும் சத்தியங்களையும் அறிந்து கொள்ள, உபதேசங்களை அறிந்து கொள்ள கண்கள் தெளிவாக்கப்படட்டும். May the word of God do its work and may the name of God be glorified. Thank you. Amen. And shalom. Shalom. Amen. Praise Shalom. Lord. Praise Lord.